வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி உங்களுக்கு எல்லாமே சீராக போகுதுன்னு சொல்லலாம். மழை மாறி வந்த பிரச்சனை கூட இனி பனி போல விளக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுதுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல பயணத்தை எதிர்நோக்கி காத்திருக்க போறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தனுசு ராசி அன்புகள் இது வரைக்குமே தாய் தந்தையோட உடல் ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், சகோதரர் ரீதியாக ஏற்பட்டிருந்த மனக்கசப்பா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டக்கூடிய கனவா கூட இருந்திருக்கலாம், அது பாதியிலே நிற்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே மாறப்போகுது. தொழில் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த தடை இனி நீங்கி ஒரு மன நிம்மதி ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்தலாம். தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான். தனுசு ராசியில மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், உத்திராட நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. இந்த ராசி 12 ராசிகள்ல ஒரு உபராசி. பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஆண் ராசியாகவும் பார்க்கப்படுது. தனக்காரகன் சொல்லக்கூடிய குருவோட ராசியில நீங்க பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பணத்தை விட மனம்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க. நட்புக்கு குணத்துக்கு மட்டும் மரியாதை தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் தனக்கு மதிப்பு மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்க உடல் அமைப்பின் பார்க்குறப்ப நல்ல உயரம், கூர்மையான மூக்கு, கனிவான பார்வை கொண்டவங்க. பெரும்பாலும் நல்ல உயரமாக இருக்க வாய்ப்பு தான். நடக்கிறப்ப சரி, நிற்கிறப்ப சரி, ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. உடல் நிறம் எலுமிச்சை பழம் ஒத்த மாதிரி கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலானவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பேசுகிறப்ப சத்தமாக பேசக்கூடிய குணம் படைச்சவங்க. அதே மாதிரி மற்றவங்க பார்வைக்கு இவங்க சாதாரணமாக பேசினாலுமே அது கட்டளையிடுற மாதிரி தான் இருக்கும். பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க பல சாதனை படைக்கக்கூடிய வல்லமை கொண்டவங்க. எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்கூட்டி அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஸோ என்னென்ன பார்க்காம எதையுமே துணிந்து செய்வாங்க. போய் பேசுகிறவங்களையும் தீய பழக்கம் இருக்கிறவங்களையும் இவங்களுக்கு கண்டாவே பிடிக்காது. அதே மாதிரி இவங்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாதுன்னு சொல்லலாம். நல்ல சுறுசுறுப்போடு எடுக்கக்கூடிய இவங்க காரியங்கள் இவங்க வாழ்க்கையில் சிறப்படையும். எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க. கள்ளங்கப்படம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய இவங்ககிட்ட எந்த ஒரு ரகசியமும் இருக்காது. யாருக்குமே கீழ்ப்படிஞ்சு அடிமையாக நடக்கிறங்கிறது இவங்ககிட்ட இயலாத காரியம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்ககிட்ட அன்பாக பழகினா எதையுமே சாதிச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு இயல்பிலே அமைஞ்சது. அதனாலேயே அடிக்கடி பிரச்சனையும் மாட்டிக்கொள்வாங்க. சின்ன வயசுலேருந்தே தெய்வ பக்தி, தர்ம சிந்தனை கொண்டவங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க திருமணத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தாமதமாக அமைச்சுக்கொள்றது தான் நல்லது. சீக்கிரமாகவே மன வாழ்க்கை அமைஞ்சிட்டா ஒரு நல்ல புரிந்துணர்வு இருக்கிறதில்ல. பல வகைகளும் பிரச்சனை சந்திக்க வேண்டியதாகிறது. சில நேரங்களில் தனுசு ராசி அன்பர்கள் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு இந்த எண்ணம் இருக்கிறதாலேயே இவங்க மன வாழ்க்கைங்கிறது சில நேரம் பிரச்சனையாகவே இருந்துடுது. அதுவும் தன்னோட அன்புக்குரியவராக இருந்தால், தன்னோட துணையாக இருந்தால் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த தன்னோட அன்புக்குரியவர் தானே, துணை தானே, அதை அப்புறம் செஞ்சுக்கலான்னு இவங்க விட்டுருவாங்க. இதனால தான் எங்கள் வாழ்க்கையில் அடிப்படை பிரச்சனை ஏற்படுது. இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டாவே போதும். அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே நீங்கள் பணம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. ஏன்னா உங்களுடைய அதிபதி குரு பகவான். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா எப்போதுமே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும், சோம்பேறித்தனத்தை விட்டாலே போதும். சின்ன வயசுலேருந்தே வசதி வாய்ப்பாட வாழணுங்கிற ஆசை கொண்டவங்க. தன்னோட தேவையை தானாக பூர்த்தி இப்போ செஞ்சு கொள்றதுல விருப்பம்னு சொல்லலாம். இவங்க என்ன ஒரு விஷயம்னா இவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி வண்டி வாகன வசதி வச்சிருக்கணும்னு இவங்க நினைப்பாங்க. புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு அதிகமாக ஏற்பட வாய்ப்பில்லை. 1-2 குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குழந்தைகளால் நல்ல பலனும் இறுதி வரைக்கும் பாசத்தோடும் நேசத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பிள்ளைகளால் சமுதாயத்தில் நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பு தான். தனுசு ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் கல்வி கற்கக்கூடிய ஆசிரியரோ, விஞ்ஞான ஆராய்ச்சி முறைத்துறையோ, அரசு வழியில் கௌரவ பணியில் அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. தீயணைப்பு துறை, கணக்கு, கம்ப்யூட்டர், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அதிகம்னு சொல்லலாம். செய்கிற தொழில் சின்னதாக பெருசோ அதை ஈடுபாட்டோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்வில் பண வருமானங்கிறது தானாகவே ஏற்பட்டுடும். அதே மாதிரி உங்களுக்கு உணவு வகையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்போதும் காரமாக இருக்கக்கூடிய உணவு, சிலருக்கு இந்த அசைவ உணவு எல்லாமே விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஆரோக்கியமான உணவை எடுத்துகிட்டு வாங்க. இதனால் தேக ஆரோக்கியங்கிறது சிறப்படைன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான மாதமாக இருந்த சூழ்நிலை எல்லாமே மாறி இனி ஒரு படிப்படியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான். தொழில் ரீதியாக ஒரு நெருக்கடி இருந்துக்கலாம், அது எல்லாமே மாறப்போகுது.
ஆகஸ்ட் மாதத்தில் முதல் 2 வாரம் மட்டும் உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம், செலவு அதிகரிக்கிற மாதிரி இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய வாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். கொஞ்சம் இந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அது என்னன்னா, கடினமான வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தாதீங்க. இது தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. உங்கள் வேலையில் முழு கவனத்தோடு ஈடுபட பாருங்கள். அதனால் கூடுதல் லாபம் பெற முடியும். வருமானம் ஈட்டுறதா இருக்கட்டும், அதனால் கடனை அடைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பு. கொஞ்சம் தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்திட்டா மட்டும் போதும். பூர்வீக சொத்து இது வரைக்கும் சில பிரச்சனை இருந்திருக்கலாம், அது எல்லாமே மாறப்போகுது. திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இது வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்கலாம். மனஸ்தாபம் ஏற்படுறதா இருக்கட்டும், ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்கட்டும், இது அடுத்தடுத்து ஏற்பட்டிருந்த கூட சூழ்நிலை எல்லாமே மாறி இனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சீரடைய போகுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் வேணுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கடந்த மாதத்தை விடவே இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது படிப்படியாக தான் தீரும். கொஞ்சம் ஈகோ பார்க்காதீங்க, விவாதத்தை தவிர்த்துட்டு வர பாருங்கள். இதனால் மனக்கசப்பு எல்லாமே நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு, திருமண வரன் தேடக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு தான். தொழிலில் இது வரைக்கும் ஒரு மந்தமான நிலைமை இருந்திருக்கலாம், அது எல்லாமே மாறி இனி வளர்ச்சிக்கான வாய்ப்பு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதால உங்களுக்கு எல்லாமே சிறப்பு. இடமாற்றம், வேலை மாற்றம், இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சாத்தின்னு சொல்லலாம். முதல் 2 வாரங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். மேலாளர் விஷயத்துலையும் சரி, முதலாளி விஷயத்துலையும் சரி, கொஞ்சம் கெடிபடியாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலை போல அதிகரிக்கிற மாதிரி இருந்தாலும் இதனால் உங்களுக்கு ஆதாயங்கிறது சிறப்பு தான். ஆவணி மாதம் தொடக்கத்தில் இருந்தே வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நிகழும். முதல் சில நாட்கள் மட்டும் உங்களுக்கு செலவு அதிகரிக்கிற மாதிரி இருக்கலாம். மாதத்தோட 2வது வாரத்தில் இருந்தே செலவு எல்லாமே படிப்படியாக குறையும். தேக ஆரோக்கியம் மேம்படுனாலும், குறிப்பாக தந்தை ரீதியாகவும் சரி, தாயோட உடல்நலம் கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் பாதுகாக்கிறது நல்லது. மருத்துவ செலவு தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் கையை கடிக்காத அளவுக்கு பார்த்துக்கலாம். உத்தியோகத்துலேயும் சரி, வீட்டிலையும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். மேலுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப, மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் சரி ஒரு சிறப்பான நிலையை எடுக்க போறீங்கன்னு சொல்லலாம். வியாபார வளர்ச்சிக்கு சரியான நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. பிள்ளைகள் மூலமா கூட உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு. வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி மகிழ போறீங்க. உடல்ல ஒரு அசதி, சோர்வு இதெல்லாம் இருந்திருக்கலாம், இனி எல்லாமே மாறப்போகுது. கொஞ்சம் வீண் அலைச்சலை மட்டும் தவிர்க்க பாருங்க. அத்தியாவசியமான பயணமா இருந்து செய்ய பாருங்க. மற்றபடி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு தான். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலங்கிறது கிடைக்கும். சக பணியாளர்களாக இருக்கட்டும், கூட வேலை செய்கிற வேலையாட்களாக இருக்கட்டும், அவங்க மூலயமா உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் ஒரு உற்சாகமான சூழ்நிலை, உங்களை அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லலாம். கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க ஒரு இணக்கமான சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது அடுத்தடுத்து ஏற்பட போகுது. கொஞ்சம் பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டா இந்த செலவு எல்லாமே தவிர்க்க முடியும். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எந்த இடத்துலையுமே பேச்சில் கொஞ்சம் இனிமையை கூட்டிக்கிட்டிங்கன்னா, சாதுரியத்தோடு செயல்பட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியமே கைகூடி வரும். உத்திராடம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு எதிர்காலத்துக்குன்னு ஒரு சில திட்டங்களை இந்த மாதத்துலேருந்து நீங்கள் தொடங்க போகிறீங்க. அதில் தன்னால் மனசில் ஆர்வம் உண்டாகும். கூடவே ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கிறதால உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு குழப்பம் இல்லாத சூழ்நிலைன்னு சொல்லலாம். தைரியம் பிறக்கும், போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், அதனால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பழைய பாக்கி எல்லாமே வசூலாகக்கூடிய வாய்ப்பு, கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு. வேலை தேடக்கூடியவங்களா இருந்தால் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்குமே ஒரு படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. இந்த வேலையை செய்யலாமா, இல்லைன்னா இந்த ஊரில் இருக்கலாமா வேண்டாமாங்கிற எண்ணம் இல்லாமல் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இனி எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. நீங்கள் ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் ஆலோசனை செஞ்சு செய்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த கஷ்டம் எல்லாமே இனி படிப்படியாக நீங்க போகுது. ஒரு குதூகாலங்கிறது அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி யார்கிட்டையும் கொஞ்சம் வீண் சண்டையை தவிர்த்துக்கு வர பாருங்க. திடீர்னு கருத்து வேற்றுமை ஏற்படுறதும், கருத்து பரிமாறுறதும், இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு வர்றது நல்லது. மொத்தத்தில் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. மனசில் இதனால் தேவையில்லாத கவலையும் உண்டாகாமல் இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே மனசுல சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஒரு நல்ல நிலையை எட்டுன்னு நினச்சிங்கன்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. எல்லா கஷ்டமும் நீங்கி சுகங்கிறது உண்டாகும். கல்வியில் தேர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அடுத்தடுத்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். சந்திராஷ்டம தினங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கிரகங்களோட நிலைங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான்.
நீங்கள் எப்போதுமே மகான்களோட வழிபாடு செய்கிறதும் சித்தர் வழிபாடு செய்கிறதும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்வில் மேலான நிலை எல்லாமே கொண்டு வந்து தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.